அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, டிஆர்பி ஆர்ட்ஸ், டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் ஃபார் மேத்தமேட்டிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எக்கனாமிக்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருந்த ஒரு கொஷின், யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இந்த கொஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். ஒரு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை நீங்கள் கிராக் பண்ணணுன்னா எக்ஸாம் ஹாலில் நிறைய டைம் சேவ் பண்ணணும். ட்ரிக்ஸ், ஷார்ட்கட்ஸ் அப்ளை பண்ணணும். த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் என் இன் தி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் 1 + 2x - 3x² டிவைடட் பை இ பவர் எக்ஸ் இது கேட்டிருக்காங்க. டைரக்ட் ப்ரொசீஜரில் செஞ்சிங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். அவங்க எக்ஸ் பவர் என்னோட கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. நான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கேல்குலேட் பண்ண போகிறேன். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்னா எக்ஸ் பவர் எண்ணில் நான் எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த கொடுத்துருக்கிற எக்ஸ்பான்ஷனில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன வருதுன்னு பார்த்துட்டு அவங்க கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸில் எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணும்போது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கணும். இதுதான் ட்ரிக். ரொம்ப சிம்பிள். அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க, 1 + 2x - 3x² இன்ட்டு டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய இ பவர் எக்ஸை நியூமரேட்டருக்கு கொண்டு வந்துருங்க. ஸோ இ பவர் -x. இ பவர் -xனா என்ன? இ பவர் -xனா 1 -x/1 ஃபேக்டோரியல் + x² / 2 ஃபேக்டோரியல் -x³ / 3 ஃபேக்டோரியல் இப்படி போய்கிட்டே இருக்கும். ஓகே, ரைட். இப்போ எக்ஸ் எப்போல்லாம் கிடைக்கும்னு பாருங்கள். எக்ஸ் டேர்ம் எப்போல்லாம் கிடைக்கும்? இந்த 1 கூட -x/1 ஃபேக்டோரியலை ப்ராடக்ட் பண்ணும்போது ஒரு எக்ஸ் கிடைக்கும். அந்த கோஎஃபிஷியன்ட் என்ன? 1 × -x/1 ஃபேக்டோரியல். ஸோ உங்களுக்கு -x/1 ஃபேக்டோரியல் வருது. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -1. வேறு எப்போ எக்ஸ் கிடைக்கும்? இந்த 2xஐ கான்ஸ்டன்ட் டேர்ம் 1 கூட ப்ராடக்ட் பண்ணும்போது எக்ஸ் கிடைக்கும். அதாவது 2xன்னு வரும். அதில் இருக்கக்கூடிய எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 2. ஸோ -1 + 2. -1 + 2 இவ்வளோ தான் கிடச்சிருக்கு எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஆன்சர் 1. இப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனுக்கு போயிருங்க. எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முதல்ல இந்த -1n/n ஃபேக்டோரியல் 4 ஆப்ஷன்லேயும் இருக்குதுல்ல. அப்படின்னா என்ன? -1 -1 டிவைடட் பை 1 ஃபேக்டோரியல் 1. அதாவது நியூமரேட்டரில் -1, டினாமினேட்டரில் 1. ஸோ டோட்டலாக உங்களுக்கு -1 இருக்குது. இந்த -1n/n ஃபேக்டோரியல் வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு ஒரு -1 தான். ஓகே, இந்த வேல்யூ வந்து ஒரு -1. ரைட். இப்போ நான் எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 1 இந்த ப்ராக்கெட்டில் இருக்குதுல்ல, 1 + 1 எண்ணுக்கு 1 1 + 1 2 2 - 3 -1 வெளியில் ஒரு -1. அப்போ ஆன்சர் +1. இங்கே +1 வருது ஆப்ஷன் ஏல. இங்கே ப்ராக்கெட்டில் இருக்க டேர்ம் மட்டும் பாருங்கள். ஏன்னா வெளியில் இருக்கிற -1n/n ஃபேக்டோரியலுக்கு நான் -1ன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ உள்ள எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்னெல்லாம் வரும்? 1 -1 -3 1 -1 கேன்சல் ஆயிரும். இங்கே -3 வெளியில் இருக்கக்கூடிய -1 கூட ப்ராடக்ட் ஆகும்போது +3 மேட்ச் ஆகலை. அதுக்கடுத்து இந்த ப்ராக்கெட்டில் என்ன வருது? 3 -1 -1 உள்ள 2 வரும். வெளியில் ஒரு -1 இல்லை, உள்ள என்ன வரும்? 3 -1 -1 3 - 2 1 வெளியில் ஒரு -1 1 × -1 -1 3 -1 -1 ப்ராக்கெட்குள்ளே 3 - 2 1ன்னு வருது. வெளியில் ஒரு -1 1 × -1 -1ன்னு வருது. எனக்கு 1 வந்திருக்கணும். ஸோ மேட்ச் ஆகலை. இந்த ஆப்ஷன் பாருங்கள். எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 1 ப்ராக்கெட்குள்ளே பாருங்கள், 1 -1 + 3 1 -1 கேன்சல் ஆயிரும். உள்ள ப்ராக்கெட்குள்ளே 3 வருது. வெளியில் ஒரு -1 3 × -1 -3 மேட்ச் ஆகலை. ஸோ மேட்ச் ஆகிற ஒரே ஆப்ஷன் ஏ மட்டும்தான். நீங்கள் டைரக்ட் ப்ரொசீஜரில் செய்யாமல் கடகடன் இந்த மாதிரி எண்ணுக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியான ஷார்ட்கட்டில் இந்த ப்ராப்ளம்க்கு ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிடலாம்.